நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவுள்ள ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைந்திருக்கிற அவருடைய நாமத்தினாலே இந்த இடைவிடாமல் நடைபெறுகிற வெள்ளிக்கிழமை தோறும் அவருடைய சித்தத்தின்படி ஆவியாருடைய கிருபையிலே நடைபெற்று வருகிற இந்த அபிஷேக ஆராதனையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைவாக வருவதாக பரிபூர்ணமாக இறைந்தவர்கள் எந்த தடையில்லாதபடி தேவனுடைய கரத்தை நீட்டி நம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு நம்பி வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அதை நிறைவாக தந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நாம் நேரடியாக நேரம் இல்லாத காலத்தில் நேரடியாக நாம் வேத வசனத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் பக்கம் 1067 1067 1067 ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி நீங்கள் பிழைக்கும் படிக்கு நீங்கள் கர்த்தர் சொல்ற தம்முடைய சபையை பார்த்து தம்முடைய ஜனங்களை பார்த்து தம்மை தேடுகிற தம்மை நம்பி வருகிற அவரை ஆராதிக்கிற அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும் படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போதும் இங்கே நேரம் கோடி. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையானதை அல்ல. இப்ப நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். இந்த வசனத்துல இப்போ நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடணும். நல்லா ரெண்டு விதத்துல பிரிக்கிற சபையை. நீங்க என்ன நாள்? நீங்க என்ன நாள்? நீங்க அபிஷேக ஆராதனை நேரம். அபிஷேக ஆராதனை நேரம். யாரை தேடி வந்திருக்கிறோம்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல. தீமை என்பது கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நிற்பதுதான் இது தீமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கக்கூடிய சபையின் ஒழுங்குகளில் பங்கேற்க முடியாமல் சபை கோர்களை தேவனை தேடுகிற நேரங்களை தடைப்பட்டு நிற்கிற யாராக இருந்தாலும் எதை தேடி போறாங்க? தீமை. சபையின் ஒழுங்கு ஒன்று இருக்கிறது. சபையின் ஒழுங்குக்கு கூடுமான வரைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஒரு நல்ல விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படையாக, ஆவியானவர் இன்னும் தைரியமாக நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. நீங்கள் பிழைக்கும்படிக்கு. நாம் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும். பிழைக்கிறோம்னா உயிர் வாழணும். என்ன பண்ணணும்? உயிர் வாழணும். இந்த உலகத்துல நீ உயிர் வாழணும்னா தீமையானதை அல்ல. எதை தேட சொல்றாரு? எதை தேடணும்? நன்மை எது? நன்மையானது எது? நன்மையானது எது? தேவ சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீமையானது இந்த உலகம். இந்த நேரத்தை விட்டு கர்த்தருடைய சபைக்கு வராமல் பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றால்
எதை தேடி போயிருக்கிறீங்க? தீமையை தேடி போயிருக்கிற, உலகத்தை சார்ந்து நிற்கிற, தேவனை விட்டு விலகி நிற்கிற. நீ பிழைக்க வேண்டும் என்றால் எதை தேடி வேண்டாம்? எதை தேடினா? நன்மையே தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. நீ உலகத்தை தேடி சென்றால், உலகத்துக்கு செவி கொடுத்தால், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று சபையில தீர்மானிக்கப்பட்டிருந்தால் இது சபையின் ஒழுங்கு. நீ வருவ, தேவனை மகிமைப்படுத்துவ, அவரை ஆசீர்வதிக்க அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தீமையை தேடி போற, உலகத்தின் ஆசைக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு செவி கொடுத்து, இடம் கொடுத்து, கர்த்தரை விட்டு விலகி நன்மையானதை தேடி வராமல் தீமையானதை தேடி போற. நன்மையானதை நீ தேடி வந்தா அப்போது சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? நன்மையானதை தேடி வந்திருக்கிற யார் கூட இருப்பாரு? கர்த்தர் யார் கூட இருப்பாரு? சொல்லு, தெரியுமா? சொல்லு. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். இந்த நேரத்தை விட்டு விலகி, அபிஷேக ஆராதனையை விட்டு விலகி, நேரம் கிடைக்கல, டைம் இல்ல, வர முடியல என்று சாக்கு அல்லது சாக்கு போக்கு, மாமிசத்தின் ஆவி, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நிற்கிற ஆவி, பரம ராஜ்யத்துக்கு விரோதமான ஆவி, அது வஞ்சித்து உடனே என்ன பண்ணிடுது? முடக்கி வச்சிருக்கு, தடை செய்யுது. அல்லேலூயா. அப்படி பிழைக்கணும்னா யாரை தேடி வரணும்? நன்மையானதை தேடி வரணும். அல்லேலூயா. நீ தேடி வந்தால் சேனைகள் கர்த்தர் யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோ. கர்த்தரை தேடி வர, இன்னும் எனக்கு அவர் நன்மை செய்யல, இன்னும் என்னை விடுதலையாக்கல, இன்னும் எனக்கு அற்புதம் செய்யல, இன்னும் என்னை ஆசீர்வதிக்கல, இன்னும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கல, இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கல, இன்னும் எனக்கு வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கல, ரட்சிப்பு கிடைக்கல என்று ஏங்கி நிற்கிற உனக்கு சொல்றாரு, என்னையே தேடு, நன்மையே தேடு, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி, கொடூரமானவர்கள் சீரல், பொல்லாதவனுடைய பொல்லாத காரியங்கள், பலவிதமான நெருக்கடி, பலவிதமான வேதனை, பலவிதமான பிரச்சனை, பலவிதமான துன்பம், பலவிதமான கஷ்டம், உபத்திரவம், இப்படி கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கும். மதில் என்றால் விசுவாசம், நம்பிக்கை. அந்த கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கும். மதிலை, உன் விசுவாசத்தை, உன் நம்பிக்கையை கெடுக்கும்படி, அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை உடைக்கும்படி இந்த கொடூரமானவர்கள் சீரலானது பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில், நல்லா புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மையானதை தேடி வருகிற உன் விசுவாசத்தை இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க உன் நம்பிக்கையை கிடைக்கும்படி, எப்போதும் உன் தேவனையை சார்ந்து வாழக்கூடிய உன் வாழ்க்கைக்கு எதிராக எல்லா நிலைமையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனை மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், வியாதி விளைவித்த மத்தியிலும், வறுமைகள் மத்தியிலும் இந்த தேவனை இடைவிடாமல் அண்டிக் கொண்டிருக்கிற நன்மையானதை தேடி வருகிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த கொடூரமான சீரலானது மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை
போல இருக்கையில் நீ நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கைதறிக்கிறத பயன்படுத்து. நல்லா புரிச்சுக்கோ, நல்லா கவனி. அந்த பேரே கத்த வைக்கிற கொடூரமானவர்கள் சீரன். பயங்கரமான பிரச்சனை வாழ்க்கையில் எழும்பும் போது, தாங்க முடியாத வேதனை உன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, மரணம் என்கின்ற வியாதி என்கின்ற கஷ்டம் என்கின்ற பிரச்சனை என்கின்ற கடன் பாரம் என்கின்ற சத்துருவின் போராட்டம் என்கின்ற பலவிதமான பொல்லாத வல்லமைகள் உனக்கு எதிராக கிரியை செய்வது, உன் விசுவாசம் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு, உன் நம்பிக்கை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த கொடூரமான சீரனானது உனக்கு எதிராக அந்த பெரும் வெள்ளத்தை போல உன்மேல் மோதுகிற அந்த நேரம் வந்தாலும் ஏழைக்கு அவர் சொல்றாரு, நீ ஏழைக்கு அவர் பலன். அல்லேலூயா. யாருக்கு பலன்? அவர் யாருக்கு பலன்? யாருக்கு? எனக்கு பலன். அல்லேலூயா. நன்மையானதை தேடி வந்திருக்கிற உனக்கு சேனையின் கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னா யார் உனக்கு பலன்? அல்லேலூயா. அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு. பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும், பெரும் வெள்ளத்துக்கு அந்த பெரிய பிரச்சனைக்கு தப்பும் அடைக்கலம் அவர்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, தேவன் உன்னை அடைக்கலமாக காப்பார். ஆமென். தீமை அணுக விட மாட்டார். நீ தான் ஒருவேளை மறந்துடுற. ஏன் பிரச்சனை? யார் மறந்தது? ஆண்டவர். யார் மறந்தது? நாம தான் மறந்துடுறோம். நாம தான் மறந்து நிக்கிறோம். இந்த தேவனை தேடி வர மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி, ஏதோ ஒரு குறை சொல்லி, ஏதோ ஒரு பிரச்சனை முன்பாக வைத்து இந்த தேவனை தேடி வர சில பேர் மறந்துடுறாங்க. அல்லேலூயா. சில பேர் கத்தரை விட்டு நிக்கிறாங்க தேடி வராம. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். 12 வருஷம் பெரும் பாடு உதிர போக்கில் இருந்த அந்த ஸ்திரீ, நல்லா புரியும். 12 வருஷம். எத்தனை வருஷம்? 12 வருஷம். என்ன இருந்தது அவளுக்கு? உதிர போக்கு. அந்த சரீரத்தில் அந்த உதிர போக்கு நீக்கவே இல்லை. அப்படி வரலாறை வேதம் சொல்லுகிறது. ஆஸ்திகளை, சொத்துக்களை, பணத்தை செலவழித்தும் எப்பேற்பட்ட மருத்துவ டாக்டர்களை குணமாக்க முடியாத வியாதி. அப்படிப்பட்டவள் விசுவாசத்திலே தேவ சமூகத்தில் வந்து அவரை தொட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன ஒரு காரணத்துக்காக, சின்ன காரியத்துக்காக அற்புதங்களை செய்கிறவரை, உன்னை குணமாக்குகிற தேவனை சில பேர் மறந்திருக்கிறாங்க. வீட்டில் அற்ப காரியம். தேவன் உன்னை அழைத்தார். தேவன் உனக்கு நன்மை செய்ய இருக்கிறார். தேவன் உன்னை குணமாக்க பிரியமா இருக்கிறார். தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய பிரியமா இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த தேவனை விட்டு விலகி இருக்கிற தீமை உன்னை அணுகும். உலகத்தை சார்ந்து போயிட்டு நன்மையை தேடி வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடூரமானவர்கள் சீரல் ஒரு விசுவாசத்துக்கு எதிராக அது மோதினாலும், ஒரு பெரிய வெள்ளம் புரண்டு வந்து அந்த சுழங்கி மோதினாலும் அவர் எப்படி பெறுவாங்க? ஏழைக்கு ஒரு பெறலா வந்துருவாரு. அல்லேலூயா. நீ சொல்லணும், என்ன வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, நான் எங்க போவேன்? எங்க போவேன்? நன்மையானதை தேடி போவேன். அல்லேலூயா. அல்லே, நீ எப்ப சமயம் கிடைக்கும் சில பேர் பார்க்கிறாங்க.
எப்ப சமயம் கிடைக்கும், எங்க வாய்ப்பு கிடைக்கும், சபைக்கு போகாம நிக்கலாம். இதுக்கு சில பேர் வாய்ப்பு அடைகிறாங்க, இதுக்கு சமயம் பார்க்கறாங்க சில பேர். எப்ப ஊழியர் திட்டுவாரு, ஊழியர் எப்ப வீட்டுக்கு வர மாட்டாரு, எப்ப ஊழியர் நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாரு, எப்ப ஏதாவது நடக்கும் நம்ம சபைக்கு போக நிக்கலாம். யார் செய்ததுன்னா, யார் செய்த இந்த தந்திரமான காரியம் செய்து யாரு? பிசாசு. அவன் விரிக்கிற மாய வலையில் சில பேர் வீழ்ந்துறாங்க. அதனாலதான் தீமை, அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் பாவம், அதனாலதான் வேதனை. 12 வருஷம் அந்த முதிர போக்கு நிற்க முடியாதவன், பணம் செலவழிச்சு சொத்து அழிஞ்சு அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர் எங்க வந்தா? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் கொஞ்சம் கூட குணமாகல, கொஞ்சம் கூட சொல்லி கிடைக்கல. அந்த நேரத்தில் யாரை தேடி வந்தாவா? அவரை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரம் எது? வஸ்திரம் எது? நான் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை தொடணும். வார்த்தை எங்க தொடணும்? வார்த்தை எங்க வரணும்? வார்த்தையானது, வசனமானது இருதயத்தில் குத்தப்படணும். போனாதான் விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா. வஸ்திரத்தின் தொங்கல் என்றால் என்னது? எது வஸ்திரத்தின் தொங்கல்னா? துணியா? துணியை தொட்டாவ வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் வார்த்தை ஒன்றை பெற்றால் அந்த வார்த்தையில் தான் வல்லமை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தை அவளுக்குள்ளே சென்றது. உடனே சுகத்தை பெற்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வர மாட்டேன். போகாத சபைக்கு. எங்க போகாத? சபைக்கு போகாத. வீட்டிலேயே படுத்துக்க. சோறாக்கு, குழம்பாக்கு, கடைக்கு போயிட்டு வா, கறி வாங்கிவா, மீன் வாங்கிவா. இந்த வார்த்தைக்கு உட்கார்ந்து வீட்டுல அந்த வார்த்தைக்கு கேட்டுற. எந்த வார்த்தைக்கு கேட்க மாட்ட? எந்த இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? இது உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. அது என்ன வார்த்தை? உன்னை அழிவுக்கு கொண்டு போகிற வார்த்தை. அதுல சில பேர் மயங்கி விழுந்து நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வை, மகிமையை இழந்து பல பேர் தவிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் வேதமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் உன்னை தற்காப்பா, எல்லா நிலைமையிலும் உன்னை பாதுகாப்பா, எல்லா நிலைமையிலும் உன்னை கொடுப்பா, எல்லா நிலைமையிலும் உன்னை சூழ்நிலை, எல்லா நிலைமையிலும் உன்னை ஒத்தாசை பெறுவா. அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் உனக்கு எழுத மாட்டார், எந்த நிலைமையும் உனக்கு எழுத மாட்டார். இந்த தேவனை தேடி வரதான் உங்களுக்கு மனசு இல்லை சில பேருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்க. எடுத்துட்டியா? படி. 23 படி. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து. என்ன பண்ணா? என்ன செய்யுங்க வந்தா? என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து. கர்த்தருக்குள் மகிழ்ந்து. இவங்க கர்த்தருக்குள் வந்து மகிழ்ச்சி ஆகிறாங்கன்னா சில பேர் எங்க மகிழ்ச்சி ஆகிறாங்க? எங்க மகிழ்ச்சி ஆகிறாங்க? யாரோ ஒரு பேச்சு கேட்டுக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில இல்லை இந்த மாதிரி நேரத்திலாம் இந்த மகிமையான நேரத்தில் எழுந்து யாருக்கு முன்னாடி உட்காந்து மகிழ்ச்சி ஆகிறாங்க? இல்லை ஒரு கூட்டத்துக்கு கூட என்ன 4 பேர் 3 பேர் உட்காந்து எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இன்னும் உட்காந்து இருப்பாங்க. புரியுது நான் சொல்றது? 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து பேசியிருக்கணும், இல்லைன்னா எதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும்? டிவி முன்னாடி. இது மகிழ்ச்சியா? அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இப்போ நம்ம டிவி பார்க்கணுமா இல்லையா? பார்க்க ஒரு நேரம். மதியானம் 1 மணிக்கு மேலே 2-2:30 வரைக்கும் பார்க்கலாம் ஒரு நேரம். இல்லை ராத்திரி 8 மணி 9 மணிக்கு மேலே அப்படி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து
24 மணி நேரம் டிவி ஓடுற வீடு இருக்குது. பாத்தீங்களா? 24 மணி நேரம் அந்த வீட்டுல டிவி ஓடிங்க இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணே டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பாங்க, இல்ல 4-5 பேரை கூடி சேர்ந்து சந்தோஷமா. இந்த சந்தோஷத்தை உலகம் விரும்புது. இந்த சந்தோஷத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கூட விரும்புறாங்க. வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். எப்படி இருங்க? மகிழ்ந்து களிகூருங்கள். எப்படின்னா புரியணும்? அதெல்லாம் இழந்து, அதெல்லாம் விட்டு, அதெல்லாம் மறந்து, அதெல்லாம் இழந்து எங்க வரணும்? எங்க வரணும்? இங்க வரணும். இங்க ஒரு பேரானந்தம் இருக்குது, இங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, இங்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, இங்க ஒரு பெரிய விடுதலை இருக்குது. இதை தேடி வரல. விசுவாசி என்று தன்னை உயர்த்திக் கொள்கிறவர்களும் வரல. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கிங்குன்ற கூட என்ன பண்ண முடியல, வரல. போன் பண்ணி கூப்பிட்டோம், சில பேர் என்ன பண்ண முடியல, வர முடியல. போன் பண்ணா, ஐயோ வந்துறையா 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 வரையா வரையா வரையா. விசுவாசம் எப்படி போகுது? வந்துறையா வந்துறையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் பெரிய காரியம் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன நல்லா சரி, நீ யாரை தேடி வந்திருக்கிற? யாரை தேடி வந்திருக்கிற? அவர் எப்படி இருக்கிறார் உனக்கு? பெரிய வெள்ளத்துக்கு உனக்கு எப்படி இருக்காரு? புகலிடமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏழைக்கு எப்படி இருக்கிறாரு? பெலனா இருக்கிறார். ஆமென். உனக்கு அவர் பெலனா இருப்பாரு. வெள்ளம் போல சாத்தான் நமக்கு எதிராக அவன் வரும் பொழுது ஆவியாளர் என்ன பண்ணார்? முன்னாடி வந்து என்ன பிடிப்பாரு? என்ன பிடிப்பாரு? நிற்பாரு. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக வரவே விட மாட்டார். நீ நன்மையானது தேடுகிற ஆளா இருந்தா கர்த்தர் நிற்பார். வந்து போடுங்கம்மா ஓட்டுன்னு சொல்லி கொடி பிடிப்பாரு. ஹல்லேலூயா. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். மகிழ்ந்து களிகூருங்கள். எந்த நிலைமையிலும், வியாதி பலவீனத்திலிருந்தும், விடுதலையாக்க முடியாத சூழ்நிலையிலும், குணமாக்க முடியாத நிலைமையிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் யாருக்குள்ளாக மகிழ்ந்து களிகூரு? யாருக்குள்ள? கர்த்தருக்குள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்கதான் ஆசீர்வாதமா இருக்குது, இங்கதான் விடுதலை இருக்குது. எந்த நிலைமையிலும் சொல்லு, எந்த நிலைமையிலும் நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையானதை தேடி வருகிற எந்த நிலைமையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இடைவிடாமல் இந்த நன்மையான தேவனை தேடி வருகிற ஆளாக நீ இருந்தால், கர்த்தருக்குள்ளாக எப்போது மகிழ்ந்து களிகூரக்கூடிய ஒரு நபராக, விசுவாசியாக நீ இருந்தால், இன்றைக்கு ஒரு வேளை ஏற்பது நடக்காம இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நிச்சயம் கர்த்தருடைய விடுவிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் எனக்கு பதில் வரும். நன்மை செய்யாமல் அவர் இருக்க மாட்டாரு. அவருக்கு பேர் உண்டு, அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். நன்மை செய்வார். எத்தனை சொல்ற? கர்த்தர் எனக்கு சொல்லு, கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். சொல்லு, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் நன்மை வந்திருக்கு எனக்கு, நன்மையான தெளிவு எனக்கு, கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நீ மகிழ்ந்து இருந்தால் உனக்கு என்ன செய்யறன்னா, அவர் தக்கபடி உங்களுக்கு, அவர் தக்கபடி சரியா சரியா நேரம் வரும்போது அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே ரெடியா இருக்குது. ஹல்லேலூயா. ரெடியா இருக்குது ஆசீர்வாதம். பின்மாரியும் முன்மாரியும்
ஏற்கனவே உனக்காக ரெடியா இருக்குது. ரட்சிக்கப்படுவார். ஆ. களங்கள் தானியத்தினால் நிரம்பும். இல்ல அதுக்கு வசந்தபடி நல்லா போட்டு மேல இப்ப முதல்ல பட்ச வசந்தபடி சீயோன் குமார் சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி சரியான நேரத்துல தக்கபடினா சரியான நேரம் அது வரணும். சரியான நேரம் வரணும். அவன் எப்படி 12 வருஷமாய் பெரும்பாடோட ஸ்திரீ சரியான நேரத்துக்கு அவர்களை தேடி வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. 18 ஆண்டுகள் நிமிடமுறையான கூடி சரியான நேரத்துக்கு கர்த்தர் தேடி வந்தார். தக்கபடி உனக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். காரணம் அதுக்காக வசனம் களங்கள் அதுக்காக வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய இல்ல அதுக்காக நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எப்படி இருப்பீங்க? நீ எப்படி சாப்பிடுவ? சம்பூர்ணமாய். அல்லேலூயா. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை எப்படி வைப்பாரு? திருப்தியா வைப்பாரு. அப்புறம் உங்களை எப்படி நடத்துவாரு? அதிசயமாய் நடத்தி வந்த உங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தீமையானதை அல்ல நன்மையானதை தேடினால் நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆகிப்பீர்கள். அல்லேலூயா. அது மாசம் வைக்கல. இப்ப அந்த மேல வசனத்தை படிங்க. என் ஜனங்கள் இல்ல 24 களங்கள் உன் வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வடிஞ்சோடும் குறைவில்லாமல் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் சொல்லு. கர்த்தரை தேடுகிற எனக்கு நன்மையானது தேடுகிற எனக்கு தேவனையே தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. களஞ்சியங்கள் எதிர்க்கலாம். களஞ்சியங்கள் தானியத்தினால் பணவரத்தினால் நன்மையினால் நிறைந்திருக்கும். ஆமென். நீ எப்படி இருப்ப? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்ப. கர்த்தருடைய சுகமாய் வைப்பார், சமாதானமாய் வைப்பார், உனக்கு பாதுகாப்பா, உனக்கு அடைக்கலமா இருக்கிறார், உனக்கு பலனாய் இருப்பார், உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் காப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அதை செவ்வாய்க்கிழமையான செய், அது வெள்ளிக்கிழமையான செய், அது ஞாயிற்றுக்கிழமையான செய். யாரை தெரிய வேண்டாம்? நல்லா புரிஞ்சுக்க. நான் ஞாயிற்றுக்கிழமை இதை பேசலாம்னு இருக்கிறேன். இந்த செய்தியில் இதை பேசலாம்னு இருக்கிறேன். பல சபையில குடும்ப ஆசீர்வாத கூட்டம், விடுதலையின் கூட்டம், சமாதானத்தின் பெருவிழா கூட்டம், நற்செய்தி கூட்டம், சுகமளிக்கும் கூட்டம், அற்புதம் அளிக்கும் கூட்டம் என்று மாசம் வச்சு உன்னை சும்மா அனுப்பல. வரும்போதுன்னா என்ன சொல்றாங்க? காணிக்க. கர்த்தருக்கு காணிக்க வரும்போது போகும்போது இவருக்கிட்ட சொன்னாரு, ஏன் சபையார் கிட்ட ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுக்கும்போது கையில கவர் கொடுங்கயா. ஏன்னா ஒரு பொருத்தனை இருக்கும், ஏதாவது ஒரு உடன்படிக்கை இருக்கும், ஏதாவது அவங்க நேர்த்தி கொண்டுவார்கள், அதை போட்டு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், எனக்கு இன்னும் அந்த அனுமதி வரல. அல்லேலூயா. எனக்கு இன்னும் அந்த அனுமதினா வரல. நான் எப்போ அதை கொடுப்பேன்னா ஜனவரி டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி இரவு நடக்கக்கூடிய அந்த புது வருட ஆராதனைக்கு முன்பாக அந்த கவலை உங்களை கொடுத்தேன், சபையை கொடுத்தேன். அல்லேலூயா. அம்மா அப்பா கவலை கொடுத்து அப்பா வீட்டுக்கு பணத்தை கொடுத்து சொல்ல மாட்டேன். ஆமென். புது ஆண்டில் பிரவேசிக்கும் போது புது ஆண்டில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது எப்பவே கொடுத்தாரு. அந்த வர 2025க்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் சபைக்கு. அல்லேலூயா. மாபெரும் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அப்ப அந்த புதிய ஆண்டுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது உன் ஊழியக்காரன் கையில, ஆசாரியன் கையில உன்னால் முடிந்த பொருத்தனை பண்ணப்பட்ட நேர்ந்து கொண்ட அந்த காணிக்கையை கொடுத்து, அந்த தசம பாகத்தை கொடுத்து நீ ஜெபித்துக் கொள்ளும் பொழுது அந்த ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தலைமையில கத்த வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை வஞ்சிக்கிறவர்கள் அல்ல, உங்களை சொல்லுகிற ஊழியக்காரன் அல்ல. ஆமென். நீ கொடுத்தாலும் கொடுக்கவிட்டாலும் தந்தாலும் தரவிட்டாலும் ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை தேடினா? யாரை தேடினா? நன்மையானதை தேடு. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீ திருப்தியா இருக்க. களஞ்சியங்கள் தானித்தால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் குறைவில்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. நீ தீமையானதை தேட, சபைக்கு வராம நின்ன, சபை போடுதலை விட்டு நின்ன, சபை ஒழுங்குக்கு மீறி போன, நீ பார்த்துக்கணும். சாக்கு போக்கு சொல்லி சபைக்கு வராம நிக்காத. யாரா நின்னுக்கிறான சாக்கு போக்கு சொல்லி கூட்டுவாங்க. சும்மா காரணத்தை சொல்லி நிக்க கூடாது. எந்த காரணமும் ஈடுபடாது. யார்தான் முக்கியம்? யார்தான் முக்கியம்? நானா கத்துறேன், நானா தெய்வம், நானா கடவுள், யார்தான் தெய்வம்? அவர் யாரை பார்க்க வரணும்? மனுஷனை தூக்கி தூரம் போடு. யாரை முன்னாடி வைக்கிறான்? கத்திர மாட்டேங்க. ஐயா வரல, கொய்யா வரல வீட்டுக்கு, ஐயா ஜபம் பண்ண வரல, ஐயா எங்களை கூப்பிடல, ஐயா எங்களை விசாரிக்கிற, அதனால நான் வர மாட்டேன்னா உன்னை விசாரிக்கிற யாரு? அவர் உங்களை விசாரிக்கிறவராயா? யார் விசாரிக்கிறவங்க? நீ வந்தையா, நீ வரலையா, நீ விசுவாசிக்கிறியா, சபைக்கு ஒழுங்க போனியா, ஊழியக்கான வார்த்தை கேட்கறியா, அதை யார் பார்க்கிறாரு? அவர் பார்ப்பாரு. அதை விட்டு சபைக்கு வராம நின்னா யார் மேல குற்றம்? யார் மேல தப்பு? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, எதை தேடு? நன்மையானதை தேடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.